அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து 3/5/2026 சித்திரை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள். திதி துவிதியை நாள் முழுவதும். நட்சத்திரம் காலை 7 மணி 9 நிமிடம் வரை விசாகம், பின் அனுசம். வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம், மறைவு 6 மணி 27 நிமிடம். ராககாலம் மாலை 4 மணி 53 நிமிடத்திலிருந்து 6 மணி 27 நிமிடம். யமகண்டம் மதியம் 12 மணி 14 நிமிடத்திலிருந்து 1 மணி 47 நிமிடம். குளிகை மதியம் 3 மணி 20 நிமிடத்திலிருந்து 4 மணி 53 நிமிடம். நல்ல நேரம் காலை 7 மணி 5 நிமிடத்திலிருந்து 8 மணி 5 நிமிடம். மாலை 6 மணி 30 நிமிடத்திலிருந்து 7 மணி 30 நிமிடம். கோச்சாரம் மேசத்தில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் சனி செவ்வாய். சந்திராஷ்டமம் ரேவதி. மீனராசி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6 மணி 1 நிமிடம் முதல் 6 மணி 50 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6 மணி 50 நிமிடம் முதல் 12 மணி 50 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12 மணி 50 நிமிடம் முதல் 6 மணி 50 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 6 மணி 50 நிமிடம் முதல் 12 மணி 50 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் இன்று சவால் நிறைந்த நாளாக இருக்கும். திட்டமிட்ட வேலைகள் தாமதமாகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கடன் இன்று மன அழுத்தத்தை தரும். தம்பதிகள் இடையே மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. தலைவலி, சோர்வு மற்றும் உடல் வசதி இன்று உண்டு. இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்று. அமைதியாக இருங்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவு ஏற்பட இன்று வாய்ப்புள்ளது. நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகளிடையே சிறு சிறு சண்டைகள் வர வாய்ப்புள்ளது. ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடும் பொழுது கவனமாக இருக்கவும். புதிய தொடர்புகள் மூலம் தங்களது லாபங்கள் என்பது இரட்டிப்பாக கிடைக்கும். பேச்சில் மௌனம் காப்பது சிறப்பு. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் போட்டிகளை வெல்லும் ஆற்றல் இன்று உங்களுக்கு உண்டு. கடன்கள் குறைய வாய்ப்புள்ளது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. மன அழுத்தம் இன்று கூடுதலாக இருப்பதால் எதையும் யோசிக்காமல் இருப்பது நன்று. வழக்கு போட்டி மற்றும் வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இன்று உண்டு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் காதலிப்பவர்களுக்கு இன்று புரிதல் என்பது குறைவாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை இன்று தொடங்க வேண்டாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று சிறப்பான முன்னேற்றம் உண்டு. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பூர்வீக பிரச்சனைகள் இன்று தீர்ந்து நன்மைகள் பயக்கும் நாள். கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள்
தங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் குடும்பத்தில் பதற்றம் என்பது இன்று கூடும். சொத்து பிரச்சனைகள் என்பது இன்று இழுபறியாக இருக்கும். மன அமைதி என்பது இன்று சற்று குறைவாகவே உங்களுக்கு காணப்படும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இன்று சிறந்த நாள். தாயாரிடம் ஆசீர்வாதம் பெறுவதன் மூலம் தங்களது பூர்வ புண்ணிய கர்மாக்கள் கழியும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொலைத்தொடர்பு மூலம் சிறப்பான செய்திகள் வந்து சேரும். சிறிய பயணங்கள் மூலம் பெரிய லாபங்களை ஈட்ட முடியும். குறுகிய பயணம் செய்வதன் மூலம் மனம் இன்று திருப்தியாக இருக்கும். இந்த எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் இன்று தைரியமுடன் எதிர்கொள்ளும் திறன் உங்களுக்கு இன்று உண்டு. சகோதரர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அண்டை அயலரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் வருமானம் வந்தாலும் சேமிப்பு என்பது குறைய வாய்ப்புள்ளது. கடுமையான பேச்சால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று பேச்சை குறைப்பது நன்று. புதிய வருமான வாய்ப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்தவர்களின் பேச்சை இன்று கேட்டு நடப்பது நன்மையை தருவதில்லை. துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் உணர்ச்சிகள் என்பது இன்று அதிகமாக இருக்கும் மற்றும் அடிக்கடி கோபம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவசர முடிவுகளை இன்று தவிர்ப்பது நன்று. உள்ளுணர்வு என்பது உங்களுக்கு இன்று அதிகமாக காணப்படும். கோபத்தை குறைத்துக்கொண்டு தியானம் மற்றும் யோகா செய்வது இன்று உங்களுடைய சிறப்பான முன்னேற்றத்தை வளர்க்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் செலவுகள் என்பது அதிகரிக்கும். மருத்துவத்தின் மூலம் உங்களது நோய்களை குணப்படுத்த இன்று சிறந்த நாள். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள இன்று சிறந்த நாள். தியானம் மற்றும் யோகா செய்வதன் மூலம் உங்களுடைய மனம் புத்துணர்ச்சி பெறும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் லாபங்கள் என்பது உங்களுக்கு இன்று அதிகமாக கிடைக்கும். தொழில்கள் மூலம் இன்று உங்கள் பணவரவு உண்டு. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டாளிகளிடம் இன்று அனுசரித்து செல்வது நன்று. உங்களுடைய ஆசைகள் இன்று அனைத்தும் நிறைவேறும். நல்ல நெட்வொர்க் மூலம் உங்களுடைய தொழில் விருத்தி அடையும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை எள் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் மன அழுத்தம் என்பது இன்று உங்களுக்கு உண்டு. மேல் அதிகாரிகளின்
ஆலோசனை கேட்டு நடப்பது இன்று தொழிலில் வந்து மேன்மை தரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலையில் இருப்பவர்களுக்கு இன்று ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வந்து பெரியோர்கள் அல்லது குருமார்களின் ஆசீர்வாதம் பெறுவதன் மூலம் உங்களுடைய தொழில் வந்து மிகவும் சிறப்பாக வளர்ச்சி பெறும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இன்று வந்து சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தந்தையின் சொத்துக்கள் இன்று உங்களின் கைக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்ட தூர பயணங்கள் மூலம் தன ஆதாயம் உண்டு. வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இன்று வந்து வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூடிய விரைவில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது இன்று வந்து மிகச்சிறந்த பலன்களை பெற்றுத்தரும். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் பார்த்தோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.